राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो आज की आनंद की जय। आज की ஆசீர்வாத் அப்படின்னா இன்றைய ஆசீர்வாதத்திற்கு ஜெய். ஆஜ் அப்படின்னா இன்றுன்னு அர்த்தம் இந்தியில். आज की आनंद की जय அப்படின்னா இன்றைய ஆனந்தத்திற்கு ஜெய் அப்படின்னு. இதெல்லாம் விரஜவாசிகளுடைய அழகான வாக்கியங்கள். கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கு பண்ணி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நிறைய உங்களுக்கு நல்லது நடந்துருக்கு. கோடி 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 விஷயம். நீங்கள் கொஞ்சம் அதில் ஃபோக்கஸ் மாற்றினா நல்லாயிருக்கும். நல்ல உடம்பு கிடச்சிருக்கு, நல்ல அழகு கிடச்சிருக்கு, நல்ல புத்திசாலித்தனம் கிடச்சிருக்கு, நல்ல குடும்பம் கிடச்சிருக்கு, நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு. அதாவது எங்களுக்கு நல்ல குடும்பமாக அப்படின்லாம் ஒன்று ஆரம்பிக்கப்படாது. எல்லாத்தையும் நல்லதை பார்க்க ஆரம்பிங்கோ. யூ ஃபீல் டிலைட்டட், யூ ஃபீல் கிரேட்ஃபுல். நீங்கள் நன்றியாக உணர்வீர்கள். இப்போ நன்றி உணர்ச்சி பெருகி தொண்டை தழுதழுக்கும். இவ்வளோ கிருபா பண்ணுறியாடா கிருஷ்ணா அப்படி. ஓகேவா? அதனால தான் நம்ம ஆனந்தமாக நிறுத்தி நிதானமாக இந்த விரஜமண்டல பரிக்கிரமாவை ரசித்து அனுபவிச்சுருக்கோம். இதை சொல்லக்கூடிய நிறைய இடங்களில் அந்த இடங்களில் நடந்த சம்பவங்கள் மட்டும்தான் இருக்குது. அதற்கான அடையாளங்கள்லாம் எதுவும் கிடையாது. பட் இதெல்லாமே ஒரு ஆனந்தம். சரியா? நான் அன்றைக்கே சொன்னேன், அன்றைக்கோ நேத்தியோ சொல்லியிருந்தேன். இந்த இடங்கள் எப்படி சுத்த பரிக்கிரமா பண்ணாலே ஒரு ஆனந்தம். இங்கெல்லாம் நடந்தது அப்படின்னு. எப்போவுமே நம்ம சின்ன வயசுலலாம் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துருப்போம். ஒன்றும் வேண்டாம். நான் கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன் நான் தாம்பரம் சானடோரியத்தில் ஸ்ரீராம் காலனி அந்த தெருவில் தான் இருந்தேன். அப்போ அதுக்கு பக்கத்து இன்னொரு தெருவில் தான் குருஜி அம்மா இருந்தால். அதுக்கப்புறம் குருஜி அம்மா ஸ்ரீராம் காலனி வந்து. ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஒரு 30-32 வயசு என் கல்யாணமாகி மேபி ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் நான் இந்த ஸ்ரீராம் காலனி தான் இருந்தேன். 2008 வரைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 33 வருஷங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் நான் அந்த ரோட்டில் இருந்திருக்கேன். ஏதோ ஒருதுக்காக போனேன். அப்படியே அந்த வீதியில் எப்படி நடந்தேன். எனக்கு குருஜி அம்மாவை பார்த்த ஞாபகங்கள். இன்றைக்கி அந்த குருஜி அம்மா இருந்த வீடு இருக்குது. குருஜி அம்மா அங்கே வாடகைக்கு தான் இருந்தேன். எனக்கு அந்த இடத்துல அவ்வளோ அனுபவங்கள் கிடச்சி. அந்த வீட்டு வாசலை பெருக்கி கோலம் போட்டதுலேருந்து அந்த வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடின வரைக்கும் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருந்தது. அதெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு குதூகலம். வாழ்க்கையில் திரும்பி பார்த்தால் இவ்வளோலாம் எனக்கு கிடச்சிருக்கே அப்படின்னு மலைச்சு தான் போகிறேன் நான். வாழ்க்கையில் சவாலான காலகட்டங்கள் அதுவும் நிறைய பார்த்துருக்கேன் வச்சுக்கோங்க. மேபி 50-50 அப்படி எடுத்துக்கலாம். எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. 95 நல்லது, 5
கெடுதல்னு சொல்ல மாட்டேன், எல்லாம் அனுபவங்கள். ஓகே, 50-50 எடுத்தாலும் தப்பு ஒன்றும் கிடையாது, எல்லாமே அனுபவங்கள் தானே. ஸோ அந்த வீதிகளில் நடக்கும்போது ஒரு சந்தோஷம். அப்போ சங்கரர், ராமானுஜர் இவர்கள் வாழ்ந்த இடம் சங்கரருடைய காலடி. எனக்கு என்னமோ அப்படி நடக்கும்பொழுது என்னமோ ஒரு 5 வயசு பிள்ளை இப்படி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சங்கரன், ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜருடைய விஷயங்கள், அந்த வீடெல்லாம் பார்த்தா அப்படியே எனக்கு ராமானுஜருடைய நினைவலைகள் அப்படியே மனசில் ஓடும். இதோ அயோத்தியா போயிருந்தேனே, ராமன் சீதா விஷயங்கள், இமயமலையில் சுற்றின்னு இருக்கேனே, அந்தந்த இடங்களுடைய மகாத்மியங்கள் மனசில் அப்படியே ஓடுற சந்தோஷமாக இருக்கு. அந்த மாதிரி இந்த விரஜமண்டலத்தில் அந்த இடத்தினுடைய விஷயங்கள் இன்றைக்கி எதுவும் இல்லை, பின்னாடி காலத்தில் வரும், கொண்டு வருவோம். இந்த லீலைகள்லாம் எங்கள் இடத்துல எழுதி வைப்போம், நிச்சயமாக நடக்கும். பகவான் நடத்தி கொடுப்பான். சரியா? ஸோ அந்த விரஜமண்டல பரிக்கிரமா நேற்று நான் கேட்டிருந்தேன் இல்லையா, மகாவனம் கோகுலத்திலேருந்து பகவான் நந்த கிராமத்துக்கு போனான். போகிற வழியில் முதல்ல வந்து மகாவன் கோகுலத்தையும் கிளம்பி ஃபஸ்ட்டு சட்டிகரா பிருந்தாவனம், அதுக்கு அடுத்தது எங்கே போகிறான் தீர்க்கபுரம், அதுக்கப்புறமா காமியவனம், அப்புறமா தான் நந்தகிராம். அதை தான் நான் கேட்டது எவ்வளோ கிலோமீட்டர் மகாவனம் கோகுலத்திலேருந்து நந்த கிராமத்துக்கு 65 கிலோமீட்டர். சூப்பர் இல்லை? இவ்வளோ ட்ராவல் பண்ணி அவள் அங்கே போயிருக்கான். ஓகே, அதனால் எத்தனை மாதம் தேடின்னு இருக்கேன். இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எங்கேயாவது இருக்கும், பார்ப்போம், கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம காமியவனம் அதனுடைய விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அப்புறம் பலராம சரண சின்னம், போஜன தாலி, இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் தான் நம்ம திரும்பி முன்னாடி அலைஞ்சிட்ருக்கோம். ஸோ திரும்பியும் நம்ம அடுத்த வேறு இடம் போகலாம். காமியவனத்துலேருந்து ஒரு 19 கிலோமீட்டர் வடமேற்காக நார்த் வெஸ்ட் பக்கம் போனாச்சுன்னா சில இடங்கள்லாம் வருது. ஃபஸ்ட்டு பாய் கிராமம். ராதிகாவும் கோபிகைகளும் கிருஷ்ணனோட நன்னா ஒளிஞ்சு விளையாடுறார்கள். ஹைட் அண்ட் சீக். ராதியும் கிருஷ்ணன் ஹைட் அண்ட் சீக் விளையாடுறா கோபிகைகளோட. ஸோ கோபிகைகள்லாம் ஒளிஞ்சுப்பான், கண்ணன் போய் கண்டுபிடிப்பான். சூப்பரில்? இவனுக்காக கண்டுபிடிக்க தெரியாது, ஒவ்வொரு கோபியும் நன்னா அறிஞ்சவனாச்சு. ஒரு ஸ்டேஜில் கிருஷ்ணன் ஒளிஞ்சுக்கணும். கோபிகைகள் தேடி 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 பார்க்குறா, எங்கே ஒளிஞ்சுன்னானே கண்டுபிடிக்கணும். அதுதானே கிருஷ்ணன். வந்தாய் போல வாராதாய், வாராதாய் போல் வருவானே அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம். இங்கே அங்கே 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 தேடி போய் கொஞ்சம் அவளுக்கு அந்த பிரிவுத்துயர் வந்துடுத்து. ஐயோ ஐயோ ஐயோன்னு புலம்புறா. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு புலம்ப டக்குனேன்னு கிருஷ்ணன் எதிர்க்க வந்துவிட்டான். உடனே அவனை பிடிச்சிட்டாளாம். நம்மள உனக்கு பாயா பாய் அப்படின்னா பா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ வி ஃபவுண்ட் ஹிம், நாங்கள் அவனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னான். அதனால் அந்த கிராமத்துக்கு பேர் பாய் கிராமா, பா கிராமா அப்படின்னு பேர். ஓகே, பாயா, அதனால் பாய் கிராமம் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர். சூப்பரில்? அடுத்து நாக்லா வனச்சாரியா அப்படின்னு பேர். நாக்லான்னா ஒரு சின்ன ஹாம்லெட். ஹாம்லெட்னா ஒரு குக்கிராமம். ஓகேவா? நாக்லா அப்படின்னா ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். நாக்லா, மோதி இப்படியெல்லாம் சொல்லியிருக்கோம். சரியா? அப்போ
குக்கிராமம் தான் நாக்லான்னு பேர். ஓகே, வனச்சாரி அப்படின்னா காடுகளில் வசிக்கக்கூடியவன், காடுகளில் அலையக்கூடிய, அதான் வனவிகாரி, வனச்சாரின்னு பேர். கோபிகள்லாம் பரஸ்பரம் அவளுக்குள்ளே பேசும்போது, அடி அவன் எப்பொழுது வனச்சாரிடி, காட்டுக்குள்ளேயே அலைவான், இப்போ பார்த்தாலும் வன மாலையை போட்டுப்பான், மரங்களுக்கு கீழே உட்காந்துட்டு இருப்பான், புல்லாங்குழல் வாசிப்பான், எப்போ பாரு பசங்களோட காட்டில் விளையாடின்னு இருப்பான். அதனால் அவன் வனச்சாரி தான் அப்படின்னு கோபிகைகள் கிருஷ்ணனை வனச்சாரி அப்படின்னு பற்றி பேசிட்டு இருந்த கிராமத்துக்கு பேர் நாக்லா வனச்சாரியா அப்படின்னு பேர். சூப்பர்ல. சரியா, அது நகலா வனச்சாரியா. மக்கள் இதை மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, நாகலா நகலா அப்படின்னு. ஸோ நகலா வனச்சாரியா, நகலா மோதி, நகலா நகலா மோதி அன்றைக்கி சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ கோபிகைகள் கிருஷ்ணனை கண்டுபிடிச்ச இடம் பாய் கிராமம், மெயினே பாயா அதுதான். அப்புறமா பகவான வனச்சாரின்னு சொல்லி கோபிகள் பேசின இடம் நாக்லா வனச்சரியா, நகலா வனச்சாரியா. அதுக்கப்புறம் பரேஹி. ஸோ இந்த பாய் கிராமம் இந்த காமியவனத்துலேருந்து 19 கிலோமீட்டர் தள்ளி, அதிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இந்த நகலா வனச்சாரியா. அதுக்கப்புறம் நகலா வனச்சாரியாலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தள்ளி போனால் இன்னொரு இடம். ஓகே, பரேஹி அப்படின்னு பேர். கிருஷ்ணா பாபா கோபிகள் நான் யார் தெரியுமா உங்களுக்குலாம்? நான் தான் ஸ்வயம் ராமன் அப்படின்லாம் சொல்லி நான் அதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய சொல்கிறான். ஞாபகம் இருக்கா? இந்த காமியவனத்தில் விமலா குண்டு, அதுக்கப்புறமா அங்கே சேது பந்தனம், இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி நிறைய அவன் பெருமையை பேசுகிறான் கிருஷ்ணன். யூஸ்வலாக தற்பெருமையாக பேச மாட்டான், வம்படிக்கிறதுக்காகவே இந்த கோபிகள்கிட்ட தற்பெருமை பேசுவானான். அவனுக்கு அவன் லெவல் தெரியுமே. 10 பேர் கொண்டாடி தான் அவனுக்கு என்ன சந்தோஷமா? யாருமே கண்டுக்கலன்னா அவன் பாட்டுக்கு இருப்பான். கிருஷ்ணன் தானே. அப்போ கோபிகள்லாம் அவனை ரொம்ப கிண்டல் பண்ணுறான். ஆமாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயணன், ஸ்வயம் ராமச்சந்திர பிரபு, ஸ்வயம் மகாவிஷ்ணு, இப்படியெல்லாம் சொல்லி அவனை கிண்டல் பண்ணுவான். அது நிஜமாகவே கடுப்பாக இருக்கும்ல. அவன் அரே இத்தனா பரேஷான், முझे பரேஷான் மத் கரோ, தொந்தரவு பண்ணாதீங்கோ அப்படின்றான். ஸோ அப்படி கிருஷ்ணன் சொன்ன இடம் பரேஹி அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர். என்னெல்லாம் இருக்க பாருங்க. இன்றைக்கி அங்கே கோவில்லாம் இல்லை, ஆனால் அந்த கிராமங்கள்லாம் இருக்குது, ஹாம்லெட், சின்னது எல்லாம் குட்டி குட்டியாக. அடுத்தது பாதரலி அப்படின்னு பேர். பாதனா பாதை, உங்களுக்கு தெரியுமா? பாத். ஒரு சந்தர்ப்பத்தில் கோபிகைகள்லாம் இந்த வனப்பாதை ஓரத்தில் காத்துட்டு இருந்தா. கண்ணன் வருவான், விதவிதமான லீலைகள் பண்ணுவான், கண்ணனோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இப்படி எல்லாம் அவர்கள் யோசிச்சுட்டே இருக்கா. காத்திருந்து கண்ணன் வரா போல தெரியவே இல்லை. ஆனாலும் வாப்பாடு காத்துட்டு இருந்தாலாம். சீக்கிரம் வந்துடுவான். அப்படி கோபிகைகள் கண்ணனுக்காக காத்துண்டிருந்த பாதை, அந்த கிராமம் பாதரலி அப்படின்னு பேர் வந்துடுத்து. ஸோ பாய் கிராமம், நகலா வனச்சாரியா, பரேஹி, பாதரலி, இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து அழகா நாகன்யா அப்படின்னு பேர்.
நஹி கயா, அதான் ஹம் நஹி கயா அம் நஹி போலாயா அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம். நிறைய இது பார்த்தோம்னா ஹிந்தி பேர் ஆயிடுத்து நிறைய கிராமங்கள் காலப்போக்கில். நாகன்யான்னு பேர், நஹிகயா அதான் நான் போல நஹிகயா. ஒரு நாள் கோபிகைகள் குடும்பத்துக்காக தண்ணீர் எடுக்க இங்கே வர்றான். அவள் தண்ணி எடுத்துட்டு இருக்கும்போது இந்த பையன் சும்மா இல்லாமல் வேணுகானம் பண்ணுறான். அப்போ இந்த வேணுகானம் மயக்கிறது. கிருஷ்ணனுடைய பெரிய சேட்டை என்னென்னா அப்படி ஒரு ரசப்படுத்தி வச்சுருக்கான். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடலாம் அவங்ககிட்டன்னு தோணும். எல்லாம்னா வீடு வாசல் கணவன் குழந்தை பந்து மனைவி அப்பா அம்மா உலக மரியாதை பிஸ்னஸ் பொறுப்பு எல்லாத்தையும் விட கிருஷ்ணான்னு ஓடத்தோணும். இந்த கோபிகைகள் பார்க்குறா, ஏன்பா ஏண்டா டே கிருஷ்ணா, நாங்கள்லாம் அப்படி வீட்டு வேலையில் பிஸியாக இருக்கும்பொழுது இப்படி போய் இப்படி வாசிக்கணுமா? நியாயமே இல்லைடா, படுத்தராய் அப்படின்னு காதுலேயே விழாத மாதிரி இவன் பாட்டுக்கு வாசிக்கிறான். கோபிகள் ரொம்ப கடுப்பாயிட்டா. உடனே ஒருத்தர் பேசிக்கிறான், யாரு அது தமால மரத்து கீழே உக்காந்து இவ்வளோ ஜோராக புல்லாங்குழல் வாசிக்கிறது அப்படின்னு கத்துறாவலாம். வேண்ட யாரோ மாதிரி. அப்போ உடனே பகவான் சொல்கிறான், அம் நஹி கயா அம் நஹி போலாயா, நான் போகவும் இல்லை உங்களை கூப்பிடவும் இல்லை. அதனால் நஹி கயா அது நகன்யா அப்படின்னு சொல்லி ஆயிடுத்து. கொழுப்பு தானே அவனுக்கு. அதான் கிருஷ்ணன். இந்த கோபிகள் கண்ணன் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவனை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும்படியாக பண்ணிட்டு இருக்கான். அவனை மறக்கவே முடியாது. அவனுடைய லீலைகள், வார்த்தைகள், சங்கீத பாஷைகள் எல்லாம். ஓகேவா? அடுத்து இன்னொரு கிராமம் சதோனான்னு பேர். இந்த இடத்துக்கு பேர் சதோனா, சத்வாசா, சத்வாஸ். ஆரம்ப காலகட்டத்தில் அதுக்கு சந்தனுன்னு ஒரு பேர் இருந்திருக்கு. காலப்போக்கில் என்னெல்லாமல் மாறிடுத்து. சந்தனுன்னு ஒரு முனி இங்கே உக்காந்துண்டு பகவத் தியானம் பண்ணியிருக்கார். அதனால் சந்தனுன்னு இந்த ஊர் பேர். சில இடங்களில் சத்யபாமா அவளுடைய தகப்பனார் சத்ராஜித் இங்கே உட்கார்ந்துண்டு சூரிய தேவனை உபாசனை பண்ண சூரிய தேவன் பிரத்யக்ஷமாகி அந்த சத்ராஜித்துக்கு செமந்த கமணியை கொடுத்தார்னு இருக்கு. அதனால் இங்கே இன்றைக்கும் ஒரு சூரியனுடைய கோவில் இருக்குது. சரியா? அதனால் இந்த இடத்துக்கு பேர் சதோனா, சத்வாசா, சத்வாஸ் இப்படியெல்லாம் பேர் காண கிடைக்கணும். சூப்பர் இல்லையா? அடுத்த ஒரு கிராமம் பேர் பாப்படி அப்படின்னு பேர். பாப்படி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மரம் இந்த இலையுதிர் காலத்தில் பார்க்கலாம். அது ஃபுல்லாக இலை மாதிரியே இருக்கும். அதோட காய் அதெல்லாம் மெலிசா. நிஜமாகவே பாப்பட்னு சொல்லுவோம்ல, அத்தனை மெலிசாக இருக்கும். அதில் உள்ளுக்குள்ளே மெலிசாக ஒரு விதை வேறு இருக்கும். அது மெடிசனல் வேல்யூ எடுத்து பிச்சு சாப்பிடுவேன். எனக்கு நான் பிருந்தாவனம் போன பொழுது இந்த பேல்வன் போனேன். அதுக்கப்புறமா பாண்டீரவனம் போனேன். பாண்டீரவனத்தில் ஒரு ஸ்ரீதாம வம்சிவட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம. இந்த ஸ்ரீதாம வம்சிவட் வாசலில் நிறைய பாப்படி மரங்கள். நான் பிருந்தாவனத்து பிரஜபூமி நிறைய பார்த்துருக்கேன். இந்த பாப்படி மரங்களை ரொம்ப அழகாக இருக்கும்.
இந்த ஒரு லைட் க்ரீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது காஞ்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும், அப்படியே கீழே விழுந்து கிடக்கும் பூமியில். ஸோ அந்த ஆட்டம் சீசன் இருக்கும் இல்லையா, அப்போ கோபிகைகள்லாம் அழகாக அந்த மரத்தினுடைய இலைகள், அந்த காய், பூ இதெல்லாம் வச்சு ஒரு சிம்மாசனம் பண்ணார்கள். அதில் வந்து ராதையும் கண்ணனையும் உட்கார வச்சு மலர் கிரீடங்கள்லாம் பண்ணி அழகாக ராதைக்கும் கிருஷ்ணனும் விதவிதமான பக்ஷணங்கள்லாம் நிவேதனம் பண்ணாலாம். சிலதெல்லாம் பூக்கள்லாம் நல்ல வாசனையாக இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்லாம். நான் சொன்ன இந்த பாப்படி கூட சாப்பிடுவேன் இல்லையா, அது மாதிரிலாம் பண்ணி ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் நிவேதனம் பண்ணாலாம். அதனால் ஊர் பேர் பாப்படி கிராமம்னு பேர். நீங்கள் கிராமத்தில் போனால்னா அவள்லாம் ஈஸியாக சொல்லுவாள் இந்த பாப்படின்ற பேர். ஓகேவா? அதே கிருஷ்ணா. மீதியெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? பாய் கிராமம், கிருஷ்ணனை கோபிகைகள் கண்டுபிடிச்ச இடம். அப்புறம் நகுலா வனச்சாரியா, கிருஷ்ணன் வனச்சாரின்னு சொல்லி கோபிகள் பேசின கிராமம். கிருஷ்ணன் அவனோட தற்பெருமையெல்லாம் பேசி கோபிகள்லாம் அவனை கிண்டல் பண்ணாடே, என்னை போட்டு ரொம்ப படுத்தாதீங்கோ அப்படின்னு சொன்ன இடம் பரேஹி. அப்புறம் கிருஷ்ணன் வருவான்னு காட்டுப்பாதையில் கோபிகள் 2 பக்கமும் காத்துன்ற இடம் பதராலி. அதுக்கப்புறமா நஹிகயா, அதான் நாகன்யா, கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசின்னு இருக்கான், கோபிகள் ஏன்டா அப்படி பண்ணுங்க, நான் இன்னும் போகவும் இல்லை உங்களை கூப்பிடவும் இல்லைன்னு சொன்ன இடம். அப்புறம் சதோனா சாந்தனு முனிவர் தபஸ் பண்ண இடம், சத்ராஜித்துக்கு சூரிய தேவன் பிரத்யக்ஷமாகி சமந்தகமணியை கொடுத்த இடம். அப்புறம் பாப்படி, அந்த பாப்படி மரத்தினுடைய இலைகள் காய்களை கொண்டு கிருஷ்ணனுக்கும் ராதிகைக்கும் கோபிகைகள் சிம்ஹாசனம் பண்ண இடம். ஓகேவா? மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो काम्यवन की जय, जय बोलो ब्रजमंडल परिक्रमा की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय 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 जय। राधे कृष्णा।